நம்ம தல அஜித் அவர்கள் நேற்று திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்யறதுக்காக போயிருந்தாரு. அஜித் அவர்கள் பொது இடங்களுக்கு போகும்போது அவருடைய ஃபேன்ஸோட அந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ண மாட்டாரு. யாராவது ஃபேன்ஸ் கிட்ட வந்தாங்க அப்படின்னா கூட அவங்கள அவர் என்கரேஜ் பண்ண மாட்டாரு. இதற்கு மிக முக்கியமான காரணம், நானும் உங்களை மாதிரியான ஒரு சராசரி மனிதன் தான், எனக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை அவர் தவிர்க்கிறாரு. ஆனா நேற்று அவர் திருப்பதிக்கு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியில வரும்போது அங்க இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி அஜித் அவர்களிடம் என்னோட செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அஜித் அவர்களும் ரொம்ப பொறுமையா அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. இந்த காட்சிகள் இணையத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. 2025ஆம் ஆண்டோடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மூவினா அது காந்தாரா தான். இந்த காந்தாரா மூவி எப்போ ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்றது பல பேரோட எதிர்பார்ப்பா இருந்த ஒரு நிலையில இந்த மாதம் அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு இந்த படமானது அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தியில நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு இந்த படமானது ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் கிருஷ்ணா அவர்களும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி போதைப் பொருள் மற்றும் மணி லாண்டரிங் தொடர்பான ஒரு வழக்குல கைதானாங்க. இப்படி கைதான 2 பேருக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மனை அனுப்பிச்சிருந்தது. ஸ்ரீகாந்த் அவர்களை அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கிருஷ்ணா அவர்களை 28ஆம் தேதி அன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா 27ஆம் தேதி அப்பியர் ஆக வேண்டிய ஸ்ரீகாந்த் அவர்கள் அன்னைக்கு அங்க போகாத ஒரு காரணத்தினால அவருக்கு மீண்டும் சமனானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்துல துரு விக்ரம் அவர்கள் நடிச்சு வெளியான பைசன் படம் உலக அளவுல 50 கோடி கலெக்ஷனை தாண்டி இருக்கு. இந்த படமானது ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் ஆன நிலையில இந்தியாவில் மட்டும் இந்த படம் 45 கோடியை வசூல் பண்ணியிருக்கா. வெளிநாடுகள்ல ஒரு 7-8 கோடியை வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. மொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னா அது பாகுபலி. இந்த படமானது 2 பாகங்களா வெளிவந்தது. ஆனா இந்த மாதம் அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2 பாகங்களுடைய ரீகட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது 2 பாகங்களுடைய கதையும் ஒன்னா இணைச்சி ஒரே படமா ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துடைய மொத்த டியூரேஷன் ஆனது 3.25 மணி நேரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை IMAX 4DX D-Box ஃபார்மேட்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.